இன்னொரு விஷயம், இந்த லொக்கேஷன்ல இவங்க கொடுக்குற ப்ரைஸோட நியர்பைல எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஏசியாலேயே பெரிய பஸ் ஸ்டாப். அந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுனால அந்த ஏரியாலும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், மணிவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து முன்னாடியே மெயின்லேயே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. அதனால தான் மெயினாக அதை ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இதே லொக்கேஷனில் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டரில் கம்மிங் சூனில் மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் லொக்கேஷனில் ஒரு ரெசிடென்ஷியல்குள்ள சூப்பரான ஒரு லே அவுட்டை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்ஸ்பாட்டான லொக்கேஷனுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் தாங்க. நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடு பங்களா டைப்பில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியலாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த லொக்கேஷனில் இவங்க கொடுக்குற ப்ரைஸோட நியர்பைல எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். ஓனரோட டைரக்ட் சேல்ஸில் தாங்க இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் டைரக்ட் ஓனர் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்டே கேட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனலில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காகயாவது மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வழியாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லொக்கேஷன் வழியாக நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வண்டலூர் டு படப்பை ரோடு இருக்கும்ல, அதில் அவுட்டர் ரிங் ரோடு தாண்டினோடனே உங்களுக்கு லக்ஷ்மி பப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வண்டலூர் மணிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் சென்டரில் ஒரு ரோடு லெஃப்ட் கட் ஆகும். அதுலேருந்து எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழியாகவும் வரலாம். இதுக்கு ஹைலைட்டான லொக்கேஷன் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஏசியாலேயே பெரிய பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரைட்டர் கம்பெனின்னு இருக்கும். அது பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு ஏறி இங்கே லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க. ஸோ வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்துக்கும் இன்பிட்வீன் நடுவில் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுனால அந்த ஏரியாலும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க. சரி, இதே லொக்கேஷனில் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டரில் கம்மிங் சூனில் மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. ஸோ மீனம்பாக்கம் டு கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் வந்து ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த லொக்கேஷனை ஏன் மெயினாக ப்ரிஃபர் பண்ணி வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இன்னொரு விஷயம், மணிவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து முன்னாடியே மெயின்லேயே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. அதனால தான் மெயினாக அதை ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இங்கேருந்து ஒர்க்கிங் லொக்கேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உரகடம் கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அது மாதிரி ஸ்ரீராம் கேட்வே ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு. ஜோகோ எம்ப்ளாயிஸ்க்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் ஜோகோ அமைஞ்சிருக்கு. ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சைட்லேருந்து நியர்பைலேயே உங்களுக்கு பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு, விஸ்வவித்யாலயா ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரிட்ஜுக்கு அப்படியே அந்த பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே கிரசன்ட் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம படப்பை நியர்பைல ஆல்வின் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஸ்கூல், காலேஜஸ், லேண்ட்மார்க் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. வாங்க ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வருவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மணிவாக்கம், வண்டலூர், ஊரப்பாக்கம் இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹேமலதா நகர். இது ஒரு CMD அண்ட் ரேரா அப்ரூவ். டோட்டலாக 27 பிளாட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மினிமம் சைஸ் பார்த்தோன்னா 930 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். EB லைனும் உங்களுக்கு சைட் உள்ளே வந்தாச்சு. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி புக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,999 கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேங்க் லோனும் உங்களுக்கு பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக நெகோசியபிள் பண்ணி தருவாங்க. இவங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும் தான். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை 65 lakhsலேருந்தே வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட் ஆனாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மணிவாக்கம், தாம்பரம், அதே மாதிரி வண்டலூர், ஊரப்பாக்கம் இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டியாவோ இல்லை வீடாவோ தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.